இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் செட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் குண்டும் குழியுமான சாலைகள் சீரமைக்கப்படாததை கண்டித்து பெண்கள் போராட்டம். 26 சாலைகள் பராமரிக்க நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் 3 சாலைகளை மட்டுமே சீரமைத்ததாக பகீர் குற்றச்சாட்டு. நாகையில் வீடுகளின் மீது தொங்கும் உயர் மின்னழுத்த மின் கம்பிகள் ஆபத்தான நிலையில் உள்ள மின் கம்பங்களை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதி தர்பூசணி தோட்டங்களில் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நேரடி ஆய்வு. தர்பூசணி பழங்களில் ரசாயன கலப்பு இல்லை என்றும் பொதுமக்கள் அச்சமின்றி வாங்கி உண்ணலாம் என்றும் உறுதி. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட பொது கழிப்பறை திறப்பு. மாலை முரசு செய்தி எதிரொலியால் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. சூளகிரி அருகே சாணமாவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள். ஊருக்குள் புகுந்த யானைகளை பட்டாசு வெடித்து விரட்டிய வனத்துறையினர். வெள்ளை நிற ஆட்டிற்கு டை பூசி கருப்பு நிற ஆடாக மாற்றி நூதன மோசடி. நேர்த்திக்கடனுக்காக வாங்கப்பட்ட கருப்பு ஆடு வீட்டிற்கு வந்ததும் வெளுத்த சாயம். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் அருகே குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்காததை கண்டித்து அப்பகுதி பெண்கள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சி தச்சநல்லூர் மண்டலத்துக்குட்பட்ட 10வது வார்டு பகுதி பரணி நகர். இங்கு 5000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதியில் 3 மருத்துவமனைகள் செயல்பட்டு வரும் நிலையில் நாள்தோறும் சிகிச்சைக்காக 1000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். பரணி நகரின் பிரதான சாலையை தவிர்த்து வலது மற்றும் இடது புறமாக 26 சிறிய சாலைகள் குடியிருப்பு பகுதிகளை இணைக்கின்றன. இந்நிலையில் இந்த 26 சாலைகளும் குண்டும் குழியுமாகவே காட்சியளிக்கின்றன. சாதாரண மழைக்கு கூட தண்ணீர் தேங்கி நிற்பதால் இருசக்கர வாகனங்கள் பள்ளங்களில் விழுந்து விபத்து ஏற்படும் சூழல் உள்ளது. இதனால் சாலைகளை சீரமைக்க மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்துள்ளனர் அப்பகுதி மக்கள். இந்நிலையில் நெல்லை மாநகராட்சி சார்பில் சாலைகளை சீரமைக்க 36 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் பரணி நகரின் முக்கிய சாலைகள் சீரமைக்கப்படாமல் 26 சிறிய சாலைகளில் 3 சாலைகளை மட்டுமே சீரமைத்துவிட்டு கணக்கு காட்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இதனை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 வருஷமா தோண்டி போட்டு எங்க ரோடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. இங்க எல்லா அதிகாரியும் எங்க ஏரியாலையும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா ஒருத்தரும் சொல்லி எல்லாரும் பார்த்தாச்சு, ஒருத்தருக்கும் இது கிடையாது. இப்ப நாங்களாம் லேடிஸா இதை எடுத்து நாங்க போய் பார்த்து கடைசி முடிவா நாங்க முட்டி மோதி கலெக்டர்கிட்ட கொடுப்போம் இருக்காங்க. நாங்க நேற்று போய் இது பண்ணோம். எங்க மாநகராட்சிக்கு நாங்க கொடுத்தாச்சு, எம்எல்ஏ கொடுத்துட்டோம், சேர்மன் கொடுத்தாச்சு, கவுன்சிலரையும் கூப்பிட்டு கொண்டு வந்து கொடுத்தாச்சு. மேயர் வந்து எல்லா தெருவையும் சுத்தி பார்த்தாரு. போயிட்டு 1 வாரத்துல வரேன்னு 1 மாசம் ஆயிட்டு இன்னும் ஒண்ணுமே எடுக்கல. நாகையில் ஆபத்தான நிலையில் உள்ள மின் கம்பங்களை அகற்ற வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் நகராட்சிக்குட்பட்ட நெய்தல் நகர் பகுதியில் 4000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த தெருவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மழைநீர் வடிகால்வாய் அமைப்பதற்காக ஜேசிபி வாகனம் மூலம் பள்ளம் வெட்டப்பட்டது. இதில் உயரழுத்த மின்கம்பம் லேசாக சாய்ந்து உள்ளது. ஆனால் இந்த மின்கம்பம் சீரமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் உயர் மின்னழுத்த கம்பிகள் அப்பகுதியில் உள்ள வீடுகளின் மேல் உரசும் வகையில் தாழ்வாக செல்கின்றன. இதில் ஏற்கனவே 3 பேருக்கு மின்சாரம் தாக்கிய நிலையில் அவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்நிலையில் இதுகுறித்து மின்வாரியத்திற்கு பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
மின்கம்பம் எந்த நேரத்திலும் வீட்டின் மீது விழும் அபாயம் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே உடனடியாக மின்கம்பத்தை சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளிப்பாளையம் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு அருகிலேயே மின்கம்பம் ஒன்று சாய்ந்த நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சின்னசேலம் பகுதியில் தர்பூசணி பழங்களின் ரசாயன கலப்படம் உள்ளதா என தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தர்பூசணி பழங்களில் செயற்கை நிறமூட்டி ரசாயன கலப்படம் செய்யப்படுவதாக வதந்தி பரப்பப்பட்ட நிலையில் தர்பூசணி பழங்களின் விற்பனை குறைந்து போயிருக்கிறது. இந்நிலையில் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தர்பூசணி விளையும் தோட்டங்களுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் உள்ளிட்ட பகுதிகளில் தர்பூசணி பயிரிடப்பட்டிருந்த விவசாய நிலங்களில் தோட்டக்கலைத்துறை மாவட்ட துணை இயக்குனர் சிவக்குமார், உதவி இயக்குனர் உமா மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தர்பூசணி பழங்களை பறித்து சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்த அதிகாரிகள் பழங்களை பயிரிடும் முறை குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் தர்பூசணி பழங்களில் எந்த ரசாயனமும் கலக்கப்படவில்லை என உறுதியளித்த அதிகாரிகள் இயற்கையான முறையில் பயிரிடப்பட்டுள்ள கோடைக்கால பயிரான தர்பூசணி பழங்களை பொதுமக்கள் அச்சமின்றி வாங்கி உண்ணலாம் என்று அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முருகேசன் என்பவருடைய வயலை எங்களுடைய தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு பண்ணணும். நாங்கள் ஆய்வு பண்ணதில் அதையும் உறுதி செஞ்சுருக்கிறோம். ஆகவே பொதுமக்கள் இந்த கோடை காலத்தில் அதிகமான வெப்பம் காணப்படுவதால் தனது உடம்பில் உள்ள சூட்டை தணிப்பதற்கு விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழங்களை அதிக அளவில் வாங்கி சாப்பிட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொடைக்கானலில் கட்டப்பட்டு திறக்கப்படாமல் இருந்த பொது கழிப்பறை மாலை முரசு செய்தி எதிரொலியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அதிலும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா தலமான நட்சத்திர ஏரிக்கு வருவதில் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் நட்சத்திர ஏரி பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கழிப்பறைகளை தேடி அலையும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட பொது கழிப்பறை திறக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இது குறித்து கேட்டபோது அமைச்சர் திறந்து வைத்த பின்னரே மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தகவல் தெரிவித்ததாக சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்தனர். அத்துடன் பொது கழிப்பறைகளை திறக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பார்த்தோம்னா இங்கே ரெஸ்ட் ரூம் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. பார்த்தா மாநகராட்சியில் கட்டியிருக்காங்க, முனிசிபாலிட்டி கட்டியிருக்காங்க. கேட்டால் யாரும் இல்லை, அமைச்சர் வரணும், அமைச்சர் தான் திறப்பா போட்டாங்க. அமைச்சர் வரைக்கும் ஒன்று கடைக்கிட்டா இருக்க முடியும்? என்ன சொல்லுங்கள்? லேடிஸ் வராங்க, என்ன பண்ண முடியும்? நாங்கன்னா உள்ள சைடில் போய்ட்டு அடிச்சிடுவோம், இதை பண்ணிடுவோம். லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் தான் போய் சொல்லணும். அமைச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணால் அப்புறம் எங்கள்கிட்ட வரி போடுறீங்க. எல்லா இடத்துக்கும் டோல்டே போட்டுறாங்கல்ல, உள்ளே வர முடியுதா? எங்கேயுமே போக முடியல. உள்ளே போனால் 10 ரூபா வாங்குறாங்க, 50 ரூபான்றாங்க, 100 ரூபான்றாங்க. இது தொடர்பான செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி தொகுப்பாக வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இந்த செய்தி எதிரொலியாக தற்போது பொது கழிப்பறைகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்திருக்கின்றனர். கொடைக்கானல் நகராட்சியின் இந்த செயல் சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் செய்தி ஒளிபரப்பி கழிப்பறைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். வேப்பூர் அருகே பல மாதங்களாக தெரு விளக்குகள் ஒளிராததால் கிராம மக்கள் இருளில் வசிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த ரெட்டாக்குறிச்சி அருகே உள்ள புதிய காலனி பகுதியில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் இந்த பகுதியில் பல மாதங்களாக அனைத்து வீடுகளிலும் உள்ள மின் விளக்குகள் ஒளிர்வதில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் கிராமம் முழுவதும் இருளில் மூழ்கி உள்ளது. இரவு நேரங்களில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் இரவில் தெருக்களில் நடமாட கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் அப்பகுதி மக்கள் கற்கால மனிதர்களைப் போல வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தெருவிளக்குகளை சீரமைத்து கிராமத்திற்கு ஒளி ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லைட் ஏரியல, ஒண்ணுமே ஏரியல. சின்ன பிள்ளைங்க விளையாண்டா கூட ஒரு பாம்பு பூச்சி கடிச்சா கூட என்ன கடிச்சதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு வரைக்கும் நாங்க கற்கல்ல வாயிறோம். இந்த ஊர்ல யாருமே பீடியோ
கலெக்டர் யாருமே வந்து இந்த ஊரில் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அமைச்சர் வந்தாங்க 3 மாதத்துக்கு முன்னே. அவங்க என்ன வந்தாங்க, வந்து எல்லாம் லைட்டெல்லாம் ஏறியும் தண்ணி வரும் எல்லாம் கோரிக்கையும் சொன்னாங்க. ஒன்று கூட இங்கே வந்து நடக்கவே இல்லைங்க. சூளகிரி அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 5 காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்த நிலையில் வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானைகளை விரட்டி அடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த சாரமாவு வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி யானைகள் ஊருக்குள் புகுந்து விடுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் சாரமாவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய குட்டி யானை உட்பட 5 யானைகள் ஆழியாளம் கிராமத்தின் அருகே விளைநிலங்களில் சுற்றி வந்தன. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானைகளை சானமாவு வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். அத்துடன் சானமாவு வனப்பகுதியை ஒட்டிய போடூர், ஆழியாளம், ராமபுரம், பீர்ஜேப்பள்ளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஊத்தங்கரை அருகே வெள்ளை நிற ஆட்டுக்குட்டிக்கு டை பூசி கருப்பு நிற ஆடாக மாற்றி விற்பனை செய்த மோசடி சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அருகே உள்ள பெரிய தள்ளபாடி கிராமத்தை சேர்ந்தவர் சங்கீதா. இவர் தனது வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக கருப்பு நிற ஆடு வாங்க முடிவு செய்து சிங்காரப்பேட்டை ஆட்டுச் சந்தைக்கு சென்று 6000 ரூபாய் கொடுத்து கருப்பு நிற ஆடு ஒன்றை வாங்கியுள்ளார். மறுநாள் காலையில் அவர் வாங்கிய ஆட்டை கவனித்தபோது ஆட்டின் உடம்பில் வெள்ளை நிறம் தெரிந்துள்ளது. உடனே ஆட்டை நீரால் கழுவி பார்த்தபோது அதற்கு தலைக்கு போடும் டை பூசி கருப்பாக மாற்றி விற்பனை செய்தது தெரிய வந்தது. பொதுவாக சந்தைகளில் வெள்ளை ஆடுகளை விட கருப்பு ஆடுகள் விலை அதிகம் என்பதால் ஆடுகளை விற்பனை செய்வோர் இதுபோன்ற நூதன மோசடியில் ஈடுபடுவது அம்பலமாகி உள்ளது. எனவே ஆடுகளை வாங்கும்போது நிறம், உடல்நிலை போன்றவற்றை கவனமாக பரிசோதித்த பின்னரே வாங்க வேண்டுமென்று கூறிய பொதுமக்கள் இதுபோன்ற ஏமாற்று வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். உசிலம்பட்டி சந்தை சாலையை சீரமைக்க கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சந்தை சாலையை கடந்த 10 ஆண்டுகளாக சீரமைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து வியாபாரிகள் பல முறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூறப்படுகிறது. இதனால் சந்தை சாலையை சீரமைக்க கோரி உசிலம்பட்டி பேரையூர் சாலையில் வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், 58 கிராம பாசன விவசாயிகள் சங்கம், தினசரி காய்கறி வியாபாரிகள் சங்கம், பூ வியாபாரிகள் உள்ளிட்ட அனைத்து வியாபாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். பாலக்கோடு அருகே சுரைக்காய்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விரக்தியடைந்த விவசாயிகள் தோட்டத்திலேயே சுரைக்காய்களை வெட்டி வீசிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, காடுசெட்டிப்பட்டி, மாராண்டஹள்ளி, பச்சப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் சுரைக்காய், கத்தரி, வெண்டை, தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை சாகுபடி செய்து வருகின்றனர். இதில் தற்போது பெரும்பாலான விவசாயிகள் சுரைக்காய் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சுரைக்காயின் விளைச்சல் அமோகமாக உள்ளதால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மாதம் 1 கிலோ சுரைக்காய் 30 ரூபாய்க்கு விற்பனை ஆன நிலையில் தற்போது 1 கிலோ 1 ரூபாய் அல்லது 50 பைசாவிற்கு மட்டுமே விலை போவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சுரைக்காய்களை அறுவடை செய்யும் கூலி, அதனை மார்க்கெட்டுக்கு கொண்டு செல்ல ஆகும் செலவுக்கு என ஏராளமான செலவழிக்கப்பட்ட நிலையில் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விரக்தி அடைந்துள்ள விவசாயிகள் தோட்டங்களிலேயே வெட்டி வீசிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறையினர் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா கிலோ 15 ரூபாய் 20 ரூபா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிலோ 5 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டும் வெளியில் மாநிலம் நிறுத்திட்டாங்க. சிங்கப்பூர், மலேசியா போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலக்கோடு மார்க்கெட்டுக்கு வர்றோம். ஒரு காய் கிலோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 ரூபாய் 50 காசு கேட்குறாங்க. அதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 4 பேர் கூலி ஆளுங்களுக்கு வேலை செய்கிறாங்க. எனக்கு கூட 4 பேருக்கு வந்து கூலி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 350 400 ரூபாய் கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நஷ்டம் தான். அதனால் நான் தோட்டத்தோடு விட்டுட்டேன். ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்கறது வேளாண் துறைமையில் எங்களுக்கு வந்து நிதி ஏதாவது கொடுக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறேன்.
வத்தலகுண்டு அருகே உரிய விலை கிடைக்காததால் தக்காளியை வியாபாரிகள் சாலையில் கொட்டிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்றுப்புற பகுதியை அதிக அளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை குறைந்து காணப்படுகிறது. இதனிடையே உள்ளூர் தக்காளியை தொடர்ந்து ஆந்திராவில் இருந்தும் தக்காளி இறக்குமதி செய்யப்பட்ட தக்காளிகள் விற்பனையாகாமல் சேதமடைகின்றன. இதனால் நாள்தோறும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது சேதமடைந்த தக்காளிகளை வியாபாரிகள் பெட்டி பெட்டியாக எடுத்துச் சென்று சாலைகளில் கூட்டி வருகின்றனர். மேலும் கஷ்டப்பட்டு விளைவிக்கப்பட்ட தக்காளிகள் விற்பனையாகாமல் சாலையில் கொட்டப்படுவது வேதனை அளிப்பதாக விவசாயிகள் கவலையுடன் தெரிவித்தனர். கோவையில் 18 அடி நீளமும் 12 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட தேசிய கொடியை காகிதத்தில் அச்சடித்து அவினாசிலிங்கம் கல்லூரி மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளனர். கோவையை அடுத்த பன்னிமடை பகுதியில் உள்ள அவினாசிலிங்கம் மகளிர் மனையியல் மற்றும் உயர்கல்வி நிறுவனத்தில் உள்ள அச்சக தொழில்நுட்பத்துறை மாணவிகள் சார்பாக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதன்படி 23 மாணவிகள் இணைந்து 18 அடி நீளமும் 12 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட தேசிய கொடியை வெள்ளை காகிதத்தில் அச்சடித்து உலக சாதனை படைத்துள்ளனர். அச்சக தொழில்நுட்பத்துறை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்தும் கவனத்தை ஈர்க்கும் விதமாக மாணவிகள் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் மாஸ்டர் பிரிண்டர்ஸ், ஸ்கிரீன் பிரிண்டிங் இந்தியா, திருப்பூர் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் மற்றும் இந்தியாவின் பல்வேறு வண்ணமை தயாரிப்பாளர்கள் இணைந்து சாதனை நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் 19 நிமிடங்களில் அச்சடித்து பிரம்மாண்ட மூவர்ண கொடியை அச்சடித்து உலக சாதனையில் இடம் பிடித்தனர். அச்சு தொழில்நுட்பம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக உருவாக்கிய பிரம்மாண்ட கொடியை பலரும் வியந்து பார்த்து வருகின்றனர். மேலூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்துச் சென்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வலைசேரிப்பட்டி கிராமத்தில் உள்ள உடையாண்டி கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. அறுவடைக்கு பின்னர் மீண்டும் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. கொட்டாம்பட்டி, கருங்காலக்குடி, கம்பூர் என சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். பாரம்பரிய முறைப்படி கூடைகள், வலைகள், கச்சா, ஊத்தா உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு விரால், கட்லா, ரோகு, ஜிலேபி உள்ளிட்ட நாட்டு ரக மீன்களை பிடித்தனர். சிலருக்கு பெரிய வகை மீன்களும் கிடைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் குரங்குகளால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா காளியப்பன் நல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட அனந்தமங்கலம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 50க்கும் மேற்பட்ட குரங்குகள் இப்பகுதியில் சுற்றித் திரிகின்றன. சாலையில் குறுக்கும் நெடுக்குமாக சுற்றித் திரியும் குரங்குகளால் வாகன ஓட்டிகள் நிம்மதியாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அவ்வப்போது வீடுகளுக்குள் புகுந்து உணவு, செல்போன் உள்ளிட்ட பொருட்களை குரங்குகள் தூக்கிச் செல்கின்றன. தோட்டங்களில் உள்ள காய்கறிகளையும் பழங்களையும் குரங்குகள் சேதப்படுத்துவதோடு குழந்தைகளையும் அச்சுறுத்தி வருகின்றன. எனவே குரங்குகளை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவிக்குமாறு வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டர் செட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே குடிநீர் வழங்காத ஊராட்சியை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தண்டராம்பட்டு ஒன்றியத்துக்குட்பட்ட மேல்கரிப்பூர் கிராமத்தில் கடந்த 4 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என சொல்லப்படுகிறது.
ஊராட்சி செயலாளரிடம் முறையிட்டும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ஊராட்சி மன்ற அலுவலகம் திறக்கப்படுவது இல்லை என்றும் அங்கு ஊராட்சி செயலாளர் வருவதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரியில் வீட்டிற்குள் புகுந்த நல்ல பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். ஆமைக்குளம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் சுமார் 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு பதுங்கியிருந்தது. இதனை அறிந்த குடியிருப்பு வாசிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறிய நிலையில் அங்கு வந்த வனத்துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாம்பை பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்தனர். ராமநாதபுரத்தில் புகழ்பெற்ற சிவாலயமான திரு உத்தரகோசமங்கை மங்களநாதர் ஆலயத்தில் கடந்த 4ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவையொட்டி கோயிலில் கோவையைச் சேர்ந்த கிரிக்கலை குழுவின் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 60க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நிற ஆடை அணிந்து இசைக்கு ஏற்ப நடனமாடி அசத்தினர். இந்த நிகழ்வை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் சுவாமி கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற 4 பெருமாள் சுவாமிகளின் கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. நவ திருப்பதி கோயில்களில் முதலாவது கோயிலாக உள்ள இக்கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 5ஆம் நாள் விழாவையொட்டி நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலும் உற்சவர்களான கள்ளபிரான், பொலிந்து நின்ற பிரான், காய்சினி வேந்தன், எம்மிடர் கடிவான் ஆகிய 4 பெருமாள்களும் கருட வாகனத்திலும் எழுந்தருளி அருள்பாலித்தனர். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இறந்தவரின் உடலை சுடுகாட்டில் அடக்கம் செய்ய விடாமல் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நல்லவன்பட்டியில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயானம் ஒன்று உள்ளது. இந்த மயானத்தை ஏழுமலை என்பவர் ஆக்கிரமித்துள்ளார். நல்லவன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பலராமன் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை மயானத்தில் அடக்கம் செய்ய ஏழுமலை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இருதரப்பினரிடையே போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று எந்த துறையில் எதிர்காலம், எந்த படிப்புக்கு வேல்யூ அதிகம் என்ற தலைப்பில் பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.